ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஒரு கார் ஷேப்ல கேக் செஞ்சிருக்கேன். இந்த மாரி ஷேப் கேக்ஸ் நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்டு. இது பார்க்குற மாரி சிம்பிள் கிடையாதுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இந்த கேக்கோட ஃப்ளேவர் குல்ஃபி ஃப்ளேவர். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வேனிலா பேஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 12 இன்ச்சுக்கு 10 இன்ச் பேன்ல ஃப்ளாட்டா தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா, கார் வந்து கட் பண்ணி எடுக்கறக்கு அது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் சுகர் சிரப் பண்றேன். சுகர் சிரப்ல கொஞ்சம் ஏலக்காவும் போட்டு கொதிக்க வைக்கிறேன். இப்ப அடுத்தது நான் குல்ஃபி மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன். அதுக்கு 1/4 கப் கஸ்டர்டும், 1/4 கப் மைதாவும் ஆட் பண்ணி, அதுல 1 கப் மில்க்கும் ஆட் பண்ணி, நல்லா லம்ஸ் இல்லாம மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இந்த மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, மைதா வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியா எடுத்துருக்கலான்னு. இப்போ 1 1/2 கப் பால ஒரு பேன்ல ஆட் பண்ணி சூடு பண்ணிட்டு, அதுல கொஞ்சம் ஏலக்காவும், 1/2 கப் சர்க்கரையும், 100 கிராம்ஸ் கண்டென்ஸ்ட் மில்க்கும் ஆட் பண்ணி, அது கூடவே இந்த மிக்ஸையும் ஆட் பண்ணி, நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க விடும்போது நல்லா கிளறிட்டே இருக்கணும். கைவிடாம நான் கிளறிட்டே இருக்கேன். இந்த மாரி ஒரு திக் கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. இதுதான் நம்ம குல்ஃபி மிக்ஸ். இப்ப இந்த குல்ஃபி மிக்ஸ் வந்து சூடா இருக்கும்போதே, நான் கொஞ்சம் ஒரு 1/4 போர்ஷன் வந்து நான் எடுத்து வைக்கிறேன் தனியா. மீதி இருக்கிற குல்ஃபி மிக்ஸ்ல வந்து அது ஹாட்டாவே இருக்கும்போது, நான் அது கூட சாப்டு நட்ஸ் ஆட் பண்றேன். ஆல்மண்ட், கேஷ்யூ அண்ட் பிஸ்தா தான் இங்க சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்றேன். இப்ப நம்ம சுகர் சிரப்ப வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபில்டர் பண்ணி ஊத்துறேன். அது கூட கொஞ்சம் நம்மளோட இந்த குல்ஃபி மிக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சோம் இல்லீங்களா? அதுலருந்து கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பல்ஸ் பண்றேன். அது கூட கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க்கும் ஆட் பண்ணி பல்ஸ் பண்றேன். இதுதான் நம்ம வந்து அ சுகர் சிரப்பா யூஸ் பண்ண போறோம். அப்புறம் அத எடுத்து வச்சுட்டு, நான் வந்து கேக்க வந்து ஷேப்ல கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு நான் கேக் போர்ட்ல கொஞ்சம் கிரீம் தடவிட்டு, அது மேல கேக் பேஸ எடுத்து வைக்கிறேன். கார் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேல நான் சுகர் சிரப் ஊத்தி நல்லா வெட் பண்றேன். அதுக்கு மேல கிரீம விப் பண்ண கிரீம போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கு மேல குல்ஃபி மிக்ஸ் ஆட் பண்ணி, குல்ஃபி மிக்ஸையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலயே ஒரு காரோட பேஸ் வருது. ஸோ அத வச்சுட்டு, அதுவும் அதே மாரி சுகர் சிரப் ஊத்தி நல்லா வெட் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காரோட பேஸ் முடிஞ்சது. டாப் போர்ஷன் வருது. டாப் போர்ஷனுக்கு சென்டர்ல மட்டும் தான் கிரீம் சேர்க்கிறேன். எங்க நமக்கு அந்த காரோட ஷேப் வருதோ, அங்க மட்டும் வச்சுட்டு, அதுக்கு மேல குல்ஃபி மிக்ஸ் போட்டுட்டு, அதுக்கு மேல அதோட பேஸ வைக்கிறேன். அதுக்கு மேலயும் ஒரு லேயர் வருது. அதுவும் அதே மாரி சேமா ஃபினிஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு காரோட ஷேப் மாதிரி இல்ல. ஆனாலும் ஓரளவுக்கு அந்த மாரி வந்திருக்கு. இனி நம்ம கட்டிங் அண்ட் ட்ரிம்மிங் நெறைய பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஆனாலும் அந்த ஷேப்ப கரெக்ட்டா அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் கிரீம் தேய்ச்சுட்டு, கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரிம் பண்ணேன். அப்பதான் நமக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கு. இப்ப ட்ரிம்மிங் எல்லாம் முடிச்சு ஃபைனலைசிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலைசிங் இது வந்து குல்ஃபி கேக்கா இருக்கிறதுனால ஒரு எல்லோ கலர் தீமே குடுக்குறேன். எல்லோ கலர் காரம் மினிமலான கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ, ஒயிட் அப்புறம் ஒரு டார்க் கலர் அவுட்லைன் குடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த மாரி டாய் கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நெறைய கவனமா நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. நெறைய எலிமெண்ட்ஸ வந்து அதுல சேர்த்த வேண்டியதா இருக்கு. நார்மல் கேக்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டெக்கரேஷன் போட்டுட்டா நமக்கு வேல முடிஞ்சுது. ஆனா, இந்த மாரி டாய் கேக்ஸ்லலாம் அ அதுல என்னலாம் அந்த டாய்ல என்னலாம் இருக்கோ, அதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப கார் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து சைடு மிரர் இருக்கும். ஆ வீல்ஸ் வைக்கணும். வீல்ஸ்க்கு இங்க வந்து நான் ஓரியோ பிஸ்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி எல்லா டெக்கரேஷன்ஸும் நான் வந்து சாக்லேட்ல தான் பண்ணியிருக்கேன். கார் டோரோட லாக்கு, காரோட மிரரு எல்லாமே நான் சாக்லேட்ல தான் பண்ணியிருக்கேன். கடைசில பேரும் பார்த்தீங்கன்னா, சாக்லேட்லயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வீல் எல்லாம் கொஞ்சம் கிராஸ் குடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபைனலி இதுதான் என்னோட காரோட லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? கடைசில நான் அவங்களுக்கு குடுத்ததுக்கப்புறம் அவங்க கேக் கட் பண்ணிட்டு, அவங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாம ரிவ்யூவும் குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டலி ஐ அம் ஹேப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.